கனிமா 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 அடியே கனிமா. அலமு, ஏன்டி இப்படி என் பேரை ஏழை விட்டுக்கிட்டு இருக்க? என் பேரு கனியம்மாள். சும்மா கனிமா இனிமாண்டு மருந்து வாங்குற மாதிரியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அத நீ சொல்றியா? என் பேரு அலமேடு. அதான் அலமு குழம்புன்னு கூப்பிடுறியே, நான் எது சொல்கிறேன்னா? அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும்தான் கூப்பிட்றேன்னா? அப்படி ஊரே கூப்பிடுது. சரி சரி சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, செம்புக்கு பையன் பார்த்தீங்களே, என்னாச்சு? அதை ஏன்டி கேட்குற? எந்த பையனை காமிச்சாலும் வேண்டான்னு சொல்கிறா. என்ன பண்ணன்னே தெரியலை. என்னதான் சொல்கிறா உன் பொண்ணு? அதை ஏன்டி கேட்குற? அவள் கேட்குற குவாலிட்டிலலாம் பையன் பார்க்கணுன்னா நான் பையனை பின்னாடி மண்ணை வச்சு செய்ய தான் செய்யணும். நீ ஏதாவது பண்ண வேண்டியது தானே? ஏதாவது பண்ணுன்னா நான் சொல்கிற மாதிரி களிமண் வச்சு பையனை செய்ய சொல்கிறியா? ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்து ஏதாவது பையனை ஓகே பண்ண வை. சும்மாவை சொல்கிறாங்க 1000 போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலான்ட்டு. அடி பாவி, அது அப்படி இல்லை. 1000 முறை போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுதான் பழமொழி. நீ சொல்கிறது பழமொழி இல்லை. புரியலை. அதாவது நம்ம ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க சுட்டார்கள் அத்தனை பேர்த்தையும் நம்ம 1000 முறை போய் அழைச்சாவது ஒரு கல்யாணத்துக்கு வரவழைச்சி அவங்க ஆசீர்வாதத்தோடு அந்த கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பழமொழி. 1000 பொய்யா சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல யாரும் சொல்லலை. ஏண்டி, நான் தமிழில் 2 படமே பார்த்துட்டேன். அந்த 2 படத்துலையுமே 1000 முறை பொய்யை சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணதான் சொல்லியிருக்காங்க. 2 படமா? என்ன படம்? அதாண்டி நம்ம பழைய ஒன்று படம் ஜெய்சங்கர் நடித்தது 1000 பொய் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து நம்ம கமலஹாசன் கூட ஒரு படம் நடிச்சிருந்தாரு, குஷ்பு கூட, சிங்கார வேலை. அதுலேயும் அதானே சொல்லியிருக்காங்க 1000 பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த 2 படத்துலையும் சொன்னது பொய்யா? ஆமாம், பொய் தான். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அதிபுத்திசாலிங்க, ஞானிங்க. அவங்க இந்த மாதிரி கேனத்தனமாலாம் ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க நம்மளை நல்லா ஏமாத்திருக்காங்க, அப்படித்தானே? அப்போ இல்லை, அவங்க நம்மளை எப்போவுமே ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் சரிதான். நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? நான் வாரேன். என்ன வாரேங்க? வா, வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போ. அடி போடி, நான் என்ன வீட்டுக்கு போய் தான் சமைக்கணும். அதெல்லாம் யார் பாப்பா? நான் வாரேன்.